ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் டெய்லி உங்கள் குழந்தைங்க கிட்ட எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க, எப்படி பேசுகிறீங்க? நீங்கள் பேசினாலும் பேசலனாலும் உங்கள் குழந்தைங்க உங்ககிட்ட வந்து பேச மாட்டேங்கிறாங்களா? அப்போ பிரச்சனை அவங்க கிட்ட இல்லைங்க, உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் பேசுகிற விதத்தையும் பேசுகிற முறையும் மாற்றி பாருங்கள். குழந்தைங்க உங்ககிட்ட எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கேளுங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு அவங்கள வாய் திறந்து பேச சொல்லுங்கள். ஏன்னா நிறைய இடத்துல குழந்தைங்களுக்கு சொல்யூஷன் தேவையில்ல. அவங்களுக்கு அவங்க பேசுகிறத யாராவது கேட்டாலே போதும். அதுவே அவங்களுக்கு அவங்க மனசு ரீதியாகவும் அவங்க உடல் ரீதியாகவும் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீனஸை கொடுக்கும். ஸோ உங்கள் குழந்தைங்க உங்ககிட்ட அடுத்த தடவை ஏதாவது பேச வராங்கன்னா ஒரு 5 செகண்ட் இருக்குமா, 10 செகண்ட் இருக்குமா, அந்த டைம் ஒதுக்கி அவங்க பேசும்போது நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சொல்லுப்பா சொல்லுமான்னு நிப்பாட்டி அதை கேளுங்க. குழந்தைங்கள ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணா ஏன் இப்படி பண்ண, இதெல்லாம் பண்ணலாமா, இதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு நீங்கள் ஒரு டோன் ரைஸ் பண்ணி அவங்கள்ட்ட கத்துனா அவங்களுக்கு பயம்தான் வரும். குழந்தைங்கன்னா தப்பு பண்ண தான் செய்வாங்க. ஸோ அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பரவாயில்ல, இதை அடுத்த தடவை பண்ணாத அப்படின்னு சொல்லு. குழந்தைங்கள எப்போவுமே நம்ம ஜட்ஜ் பண்ணுற டோனில் ட்ரீட் பண்ணக்கூடாது. அவங்கள நம்ம கைட் பண்ணணும். எப்போவுமே நம்ம குழந்தைங்கள்ட்ட பேசுகிற டோன் வந்து ரைஸாக இருந்தால் அவங்க நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை மறைக்க பார்ப்பாங்க. நம்மக்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. இதுவே நம்ம ஒரு சாஃப்டான வாய்ஸ் டோனில் நம்ம சொன்னோன்னா அவங்க வந்து அதை புரிஞ்சுக்குவாங்க. குழந்தைங்கள நம்ம எப்போவுமே கைட் பண்ணுற வேலை தான் பார்க்கணுமே தவிர அவங்கள அதட்டி மிரட்டி உருட்டி நம்ம என்னத்தை பண்ண போகிறோம்? நம்ம குழந்தைங்க தானே. ஸோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் பாசமாகவும் அன்பாகவும் சொன்னால் அவங்களும் அதை புரிஞ்சுக்குவாங்க. ஸோ எப்போவுமே குழந்தைங்கள கைட் பண்ண கற்றுக்கோங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் எதுக்காக ஓடுறீங்க, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? எல்லாமே உங்கள் குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தானே. அதை அப்போ அவங்கள்ட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் தானே. நீங்களாம் என்ன நினச்சிக்கிறீங்க, நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டா என் குழந்தை வந்து ஹாப்பியாக இருக்கும்? அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க என்ன அடல்ட்டா? அவங்க குழந்தைங்க. ஸோ உங்களுக்கு அந்த குழந்தைங்கள பிடிக்குதுன்னா அவங்கக்கிட்ட அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் அவங்க இன்னும் ஹாப்பியாக இருப்பாங்க. டெய்லியும் அவங்கள கூப்பிட்டு ஒரு ஹக் பண்ணுங்கள். டெய்லியும் அவங்களுக்கு ஒரு கிஸ் கொடுங்க. டெய்லியும் அவங்கக்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் குழந்தைங்கள ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கோம். இதை தாண்டி நம்ம அந்த பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் இருக்க பாண்டை இன்னுமே அதிகமாக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம லவ் கொடுக்க கொடுக்க குழந்தைங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்குற அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. அதை தாண்டி நம்ம குழந்தைங்களுக்கு லவ் கொடுக்கறனால அவங்க நிறைய விஷயத்த கான்ஃபிடெண்ட்டாக ஃபேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முக்கியமாக இந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. உங்கள் குழந்தைய இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணாதீங்க. அவன் பார் எப்படி இருக்கான், அவனை பார்த்து கற்றுக்கோ. இதெல்லாம் குழந்தைங்களோட இன்னர் சைல்டை கொஞ்சம் கொஞ்சமாக கீழ் பண்ணும். குழந்தைங்களோட கான்ஃபிடென்ஸை அது சுத்தமாக அழிச்சிடும். ஒரு குழந்தையுமே ஒரு விதத்தில் பெஸ்ட்டு. உங்கள் குழந்த மாதிரி பக்கத்து வீட்டு குழந்த இருக்காது, பக்கத்து வீட்டு குழந்த மாதிரி நம்ம குழந்த இருக்காது. அந்த குழந்தை ஒரு விதத்தில் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், நம்ம குழந்த ஒரு விதத்தில் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம குழந்த ஒரு விதத்தில் பெஸ்ட்டு, அது எதில் பெஸ்ட் இருக்கோ அதை தான் நம்ம நோட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுமே தவிர கம்பேர் பண்ணி நம்மளே அவங்கள கெடுக்கக்கூடாது. டெய்லியுமே குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எவ்வளோதான் பெரிய பிஸி லைஃப்பாக இருந்தாலும் ஒரு ஃபோன் இல்லாமல் ஒரு டிவி இல்லாமல் அமைதியாக வீட்டில் ஒரு 10 நிமிஷம் உங்களோட ஃபுல் அட்டென்ஷனும் அந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க. அந்த 10 நிமிஷன்றது உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு நீங்கள் 2.5 மணி நேரம் கொடுக்குற அட்வைஸ்க்கு சமம்னு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஸோ டெய்லி உங்களால் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி உங்கள் குழந்தை கூட ஜாலியாக ஃபுல் அட்டென்ஷனோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் தானே. அதை தயவு செஞ்சு பண்ணுங்கள். குழந்தைங்கள்ட்ட முக்கியமாக எப்போவுமே ஃப்ரெண்ட்லியாக பேசுங்க. பேரண்ட்ஸ்னால் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், பயமுறுத்தணும் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம ஃப்ரெண்டு மாதிரி பேசினாலே அவங்க நம்மக்கிட்ட ரொம்ப ஓப்பனாக இருப்பாங்க. ஸ்ட்ரிக்டாக இருங்க, ஆனால் அப்பப்போ ஃப்ரெண்டு மாதிரியும் நடந்துக்கோங்க. ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருங்க. அதுக்குன்னு நான் அம்மா, நான் அப்பா, நான் இப்படி இருந்தால் தான் இவன் ஒழுங்காக வருவான் அப்படின்னா குழந்தைங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க சில தப்பான பாதைகளில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே நீங்கள் ஃப்ரெண்டாக அவங்கள்ட்ட மாறிட்டீங்கன்னா அவங்க என்ன யோசித்தாலும் என்ன முடிவெடுத்தாலும் உங்கள்கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி டிஸ்கஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது அவங்க பண்ணுற எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த பேரண்டிங் கிட்ஸில் முக்கியமானதே குழந்தைங்கள்ட்ட நம்ம பழகிற விதம் தான். நான் அம்மா, நான் அப்பா, நான் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் குழந்தைங்க உங்கள் கையை விட்டு போயிடுவாங்க.
உங்கள் குழந்தைங்க நீங்கள் உங்கள் கண் பார்வையில் இருக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரியணும்னா அவங்கக்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகுங்க. உங்களோட வார்த்தைங்க தான் உங்கள் குழந்தைங்களோட ஃப்யூச்சரையே ஷேப் பண்ணுது. நீங்கள் பேசுகிற ஒரு ஒரு வார்த்தையும் உங்கள் குழந்தைக்கு ஒரு விதை மாதிரி. அதுதான் நல்ல மரமாகறதும் சரி, இல்லை பயமாக வளர்கிறதுக்கும் சரி. ஸோ உங்களோட குழந்தையோட ஃப்யூச்சர் உங்கள் கையிலேருந்து தான் ஆரம்பிக்குது. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்கன்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதை பெரிய நல்ல மரமாக வளர்க்க போகிறீங்களா, இல்லை பயமுறுத்தி பயமுறுத்தி வளராத செடியாக ஆக்க போகிறீங்களான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.